இப்போ ஒரு அழகான வீடாக இருக்குது, வீட்டில் எல்லாம் நிறைஞ்சிருந்தா வீடு சந்தோஷமாக இருக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை, வருமானம் எல்லாம் நல்லா இருக்குது, வீடு அப்படியே சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்படி வீடு அப்படியே அட்மாஸ்பியர் மாறிடும். சீயோன் அந்த மாதிரி நம்பிக்கையற்ற நிலைக்கு வந்துட்டா. கடைசி என்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, கர்த்தர் எங்களை என்ன செஞ்சாச்சு, எங்களை கைவிட்டார், கர்த்தர் எங்களை மறந்துட்டாரு அப்படின்ற நிலைக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி மோசமாக இருக்குது. ஒருவேளை 2024 வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் தனிப்பட்ட லைஃப்பில் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். சில இழப்புகள், சில போராட்டங்கள், பிரச்சனைனால சில நிம்மதி இழந்து சில மாதங்கள், சில நாட்கள் அப்படியே துக்கித்திருந்திருக்கலாம். நீங்களும் ஒருவேளை இந்த சீயோனை போல என்னத்தை கர்த்தர் கைவிட்டாரோ, கர்த்தர் மறந்துட்டாரோ அப்படின்னு சில நேரங்களில் சொல்லியிருக்கலாம். சொல்லக்கிற வாய்ப்புகள் வந்து, ஏன்னா இழந்தா அப்படின்னு சொல்ல தான் முடியும். இழப்புகள் பற்றியில் எந்த ஒரு மனுஷன் புலம்ப தான் முடியும். அப்படி தான் இப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தை பாரு. இப்போ தான் கர்த்தர் பேசுகிறார். எப்பயுமே கர்த்தர் ரொம்ப நல்லவர். இழப்புகள், போராட்டங்கள் மத்தியில் தோய்ந்து போயிருக்கிற, இழப்பு அடைந்திருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் கர்த்தர். ஒரு 2024 சில இழப்புகள் வந்திருக்கலாம், சில நஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, கீத சத்தம், பாடல் சத்தம், சந்தோஷம் உண்டாயிருக்கும். கர்த்தர் சில அட்மாஸ்பியரே அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறார் கர்த்தர். உங்களுடைய துக்கம் அப்படியே மாறப்போகிறது.